எரிமேலியில் செய்ய வேண்டிய சடங்குகளை முடிக்கும் ஐயப்ப பக்தர்கள் அருகில் அமைந்திருக்கும் பேரூர் தோட்டில் ஓடிக்கொண்டிருக்கும் புனித ஆற்றில் உடலை தூய்மைப்படுத்திக் கொண்டு வேத வேதாந்த புனித பயணத்தை தொடருகின்றனர். இப்போது நீங்கள் பார்ப்பது எரிமேலிக்கு அருகில் உள்ள காளகட்டியில் அமைந்திருக்கும் சிவபார்வதி க்ஷேத்திரம். இக்கோயிலை சென்றடையும் ஐயப்ப பக்தர்கள் சிவ பார்வதியினை ஆராதித்து சங்கல்பம் செய்து கொள்கின்றனர். மகிஷி வதம் செய்து எரிமேலியில் வீற்றிருந்த தன் புதல்வனை காண பார்வதி சமேதராக வந்த பரமசிவன் தனது வாகனமான காளையினை கட்டி வைத்த இடம்தான் இந்த காளகட்டி. நீங்கள் காணும் இந்த மரத்தின் கீழேதான் ஓய்வெடுப்பதற்காக நந்திகேஸ்வரரை விட்டார் பரமசிவன். காளகட்டி கோயிலில் சிவ பார்வதி தரிசனத்திற்கு பிறகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமியின் திருப்பாதங்கள் பட்ட தலப்பாறை மலையும் அழுதா நதியும் கல்லிடும் குன்றும் கரிமலையும் அடங்கிய கானகத்தின் வழியே புனித பயணம் தொடர்கிறது. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கெட்டும் கட்டி சபரிமலைக்கே கெட்டும் கட்டி சபரிமலைக்கே சுவாமியை கண்டால் மோட்சம் கிட்டும் சுவாமியை கண்டால் மோட்சம் கிட்டும் மோட்சம் கிட்டியால் பாபம் தீரும் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ. காளகட்டியில் இருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அழுதா நதி. பகவானின் நினைவோடு பயணம் செய்யும் பக்தர்கள் பம்பா நதி நீராடலுக்கு பிறகு மார்கழி குளிரையும் பொருட்படுத்தாது இந்த அழுதா நதியில் குளித்து அதில் இன் சடலம் வந்து வீழ்ந்த கல்லிடும் குன்றினை சென்றடையும் பக்தர்கள் அழுதா நதியிலிருந்து கொண்டு வரும் கற்களை இக்குன்றில் இடுகின்றனர். மிகவும் பிரயாசையுடன் கரிமலையில் ஏறி இறங்கி பயணம் தொடரும் பக்தர்கள் அடுத்து சிறியானை வட்டம் என்னும் இடத்திற்கு வந்து சேருகின்றனர். கல்லிலும் முள்ளிலும் பதித்து தளர்ந்த கால்கள் இளைப்பாறுவது இச்சிறியானை வட்டத்தில்தான். கானகத்தில் பயணம் செய்யும் ஐயப்ப பக்தர்கள் இப்பயணத்தின் போது அபூர்வமான பல அனுபவங்களை உணர்கின்றனர். கானக வீதிகளில் புனித யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு தன் மகிமைகளை அனுபவ ரீதியாக உணர்த்துகிறார் தர்மசாஸ்தா. சிறியானை வட்டத்திலிருந்து புறப்படும் பக்தர்கள் அடுத்து பெரியானை வட்டம் வந்தடைகிறார்கள். பெரியானை வட்டத்தில் இளைப்பாறுவதுடன் அடுத்து செய்ய வேண்டிய ஆச்சார அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு புண்ணிய பூமியாம் பம்பையினை நோக்கி புறப்படுகின்றனர். எரிமேலி பம்பா கானக பாதை போன்று பிரசித்தி பெற்ற மற்றொரு பாதை இடுக்கி ஜில்லாவில் அமைந்திருக்கும் நீண்ட கானக பாதையான வண்டிப்பெரியார் பாதை. முண்டக்கையல், குமிளி, பெரியாறு, வண்டிப்பெரியார், மதம்பா எஸ்டேட் என்ற இடங்கள் அடங்கிய பன்றியாறு, சுற்றம்பலமேடு, பொன்னம்பலமேடு போன்ற மலைகள் தாண்டி சபரிமலையின் வடபாகத்திற்கு பக்தர்களை கொண்டு சேர்க்கிறது இந்த வண்டிப்பெரியார் பாதை. வாகனங்கள் செல்வதற்கு எளிதாக உள்ள சாலைக்கல் நிலைக்கல் வழியாக பம்பை சென்றடையும் பாதையில்தான் அதிகமான பக்தர்களும் சபரிமலை சன்னதியினை சென்றடைகின்றனர். பக்தர்கள் வருகின்ற வாகனங்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட இட நெருக்கடி காரணமாக பெரிய வாகனங்களில் வரும் பக்தர்கள் பம்பையிலிருந்து 23 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிலைக்கல்லில்தான் தங்கள் வாகனங்களை நிறுத்தி வைக்கின்றனர். புனித யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்களின் வசதியினை மனதிற்கொண்டு
சமஸ்தான ரோடு டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனின் ஓர் இடைக்கால பஸ் நிலையம் பம்பையில் செயல்படுகிறது. மலைமுகட்டில் பிரவாகமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது பம்பா நதி. சபரிமலை யாத்திரையில் மிக முக்கியமான பிரதானமான தீர்த்தாடன பூமி பம்பை. பம்பா நதியிலிருந்து வீசும் குளிர் அலைகள் பக்தர்களின் உடலை தழுவுகிறது, இகலோக பாவங்களை கழுவுகிறது. பம்பை நதியில் வந்து குளிக்க வெள்ளி நிலாவும் வந்தாச்சு, பக்தர்களோடு பந்தியில் சேர பள்ளி நிலாவும் வந்தாச்சு. பத்தல்ல நூறல்ல லட்சோப லட்சங்கள் பஞ்சாத்ரீஸ்வரி மங்களம். சபரிமலையில் ஓராண்டிற்கான பூஜைகளை நிர்வகிவர் மேல் சாந்திகள். ஐப்பசி மாதத்திற்கு முன்பு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் மேல் சாந்தியை சன்னிதானத்தின் சோபான படியில் வைத்து அபிஷேகம் செய்து வரவேற்பது வழக்கம். இம்மேல் சாந்திக்கு முக்கிய தந்திரியானவர் ஐயப்பனின் மூல மந்திரங்களை உபதேசித்து சாஸ்தாவின் திருப்பாத சேவைக்கு தயார்படுத்துகிறார். அப்போதுதான் அவர் மேல் சாந்தி எனும் அந்தஸ்து பெறுகிறார். பிரணமதாம் சிந்தாமணே மங்களம் பஞ்சாஸ்யத்வஜ மங்களம் த்ரிஜகதாமாத்ய பிரபோ மங்களம் பஞ்சாஸ்த்ரோபம மங்களம் ஸ்ருதி சிரோலங்கார சன்மங்களம். பொங்கி வரும் ஐயப்ப பக்தியை பிரதிபலிக்கும் முகமாக வடக்கு கேரளத்தில் ஐயப்ப ஆராதனையாக கொண்டாடப்படுவதுதான் ஐயப்பன் தீயாட்டு. அரிசி மாவு, மஞ்சள் தூள், கரித்தூள், குங்குமத்தாலான குருதி பொடி, பச்சிலை தூள் அடங்கிய கலவையினால் வேட்டைக்கு ஒரு மகன் என்று சங்கல்பம் செய்து போராளியான சாஸ்தாவுக்கு ஓர் அலங்கார தளம் அமைக்கின்றனர். தொடர்ந்து கள பூஜையும் பாட்டும் நடத்தப்படும். குறிப்பிட்ட வேடமிட்ட தீயாட்டு கலைஞர்கள் பாதம் பதித்து ஐயப்பனை துதித்த பிறகு குருத்தோலை கொண்டு இவ்வலங்கார தளத்தினை அழித்து விடுகின்றனர். வெளிச்சப்பாடு என்று அழைக்கப்படும் ஒரு பிரிவினரின் துள்ளல் நடத்தி பக்தர்களுக்கு ஐயப்பனின் அருள் கிடைக்குமாறு செய்த பிறகு தீயாட்டு வைபவம் நிறைவு பெறுகிறது. நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதற்காக நடத்தப்படும் ஆச்சார அனுஷ்டானம் கொண்ட இந்த ஐயப்பன் தீயாட்டு வைபவம் கேரள தேசத்தின் பெருமைகளை உணர்த்தும் புகழ்பெற்ற திருவிழாவாக கருதப்படுகிறது. சபரிமலை சன்னிதானத்தில் ஐயப்ப பக்தர்களின் ஆராதனை கலை வடிவமாக நடைபெறுகிறது. மிகவும் பிரசித்தி பெற்ற கலைஞர்களால் நடத்தப்படும் கலை அர்ச்சனையினை ஏற்று ஸ்ரீ சாஸ்தா தன் அருளை பொழிகிறார் என்பது ஐதீகம்.
கண்ணாலே கண்டதும் கொஞ்சம், காதாலே கேட்டதும் கொஞ்சம், ஐயப்பன் மாயங்கள் சொன்னால் தீருமோ குருசாமி? கண்ணாலே கண்டதும் கொஞ்சம், காதாலே கேட்டதும் கொஞ்சம், ஐயப்பன் மாயங்கள் சொன்னால் தீருமோ குருசாமி? சரணம் சுவாமியே, நெய் அபிஷேகம் சுவாமிக்கே, கற்பூரத்தில் காணும் பொன்னெறி கட்டும் கட்டியை எடுத்து வைக்கின்றோம். கண்ணாலே கண்டதும் கொஞ்சம், காதாலே கேட்டதும் கொஞ்சம், ஐயப்பன் மாயங்கள் சொன்னால் தீருமோ குருசாமி? சஹ்யகிரி எனும் சபரிமலையின் புண்ணிய தீர்த்தம் பம்பா நதி. கடினமான விரதம் மேற்கொண்டு மனதும் உடலும் பக்குவமடைந்த நிலையில் மோட்ச கதியினை தரும் இருமுடியினை தலையில் தாங்கி சபரிகிரி வாழும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை தரிசிக்க வரும் கோடானு கோடி பக்தர்களின் புண்ணிய யாத்திரையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த புனித இடம் பம்பை. அழகிய கோபுர வடிவில் ஒளி வீசும் விளக்குகளை ஒன்று கூட்டி பம்பா நதியில் மிதக்க விடுவது பம்பையில் நடைபெறும் சடங்குகளில் ஒன்று. பம்பையில் ஆச்சார அனுஷ்டானங்களை முடித்த பிறகு ஐயப்ப பக்தர்கள் பம்பையில் உள்ள கோயில்களில் தரிசனம் செய்கிறார்கள். கணபதி, ஸ்ரீராமன், ஹனுமன், பார்வதி, நாகராஜா ஆகிய புனித நடைகளில் தரிசனம் செய்து அருள் பெற்று இருமுடியை மீண்டும் தலையில் ஏற்றி கானகப்பாதை வழியான தங்கள் யாத்திரையை தொடர்கிறார்கள் ஐயப்ப பக்தர்கள். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே, சுவாமி சரணம் ஐயப்ப சரணம், ஐயப்ப சரணம் சுவாமி சரணம், சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே, கெட்டும் கெட்டி ശബരിമലയ്ക്ക് കെട്ടും കെട്ടി ശബരിമലയ്ക്ക് ആരെ കാണാൻ സ്വാമിയെ കാണാൻ, ആരെ കാണാൻ സ്വാമിയെ കാണാൻ സ്വാമിയെ കണ്ടാൽ മോക്ഷം കിട്ടും. സ്വാമിയെ பம்பையிலிருந்து பயணம் தொடரும் யாத்ரீகர்கள் முதலில் நீலிமலையினை கடக்க ஆரம்பிக்கின்றனர். 8 வித மடிப்புகளோடு கரடு முரடான உயரமான மலையான நீலிமலை ஏற்றம் மிகவும் கடினம். ശരണം അയ്യപ്പ ശരണം, അയ്യപ്പ ശരണം സ്വാമി ശരണം, സ്വാമിയേ അയ്യപ്പോ അയ്യപ്പോ സ്വാമിയെ, കല്ലും മുള്ളും കാലുക്ക് മെത്ത, കല്ലും മുള്ളും കാലുക്ക് മെത്ത, കാണിപ്പൊന്ന് സ്വാമിക്ക് കാണിപ്പൊന്ന് സ്വാമിക്ക്, സ്വാമിയേ അയ്യപ്പോ അയ്യപ്പോ സ്വാമിയെ, கற்பூர தீபம் സ്വാമിക്ക് கற்பூர தீபம் സ്വാമിക്ക്. நீலிமலையை தொடர்ந்து பக்தர்கள் கடக்க வேண்டியது அப்பாச்சிமேடு. அப்பாச்சி இப்பாச்சி என்று கூறப்படும் 2 ஆழமான குன்றுகள் இம்மலையின் இரு பக்கத்திலும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்பாச்சிமேடு என்பது துர்தேவதைகளின் கானகம் என்ற நம்பிக்கையின் பிரதிபலிப்பாக அத்துர்தேவதைகளை திருப்திப்படுத்தும் வகையில் அரிசி உருண்டைகளை எரிகின்றனர் யாத்ரீகர்கள். முள்ளும் കാലുക്ക് മെത്ത, கல்லும் முள்ளும் കാലുക്ക് മെത്ത, காணிப்பொன்னு സ്വാമിക്ക് காணிப்பொன்னு സ്വാമിക്ക്, சுவாமியே അയ്യപ്പോ ஐயப்போ സ്വാമിയെ, கற்பூர தீபம் സ്വാമിക്ക് கற்பூர தீபம் സ്വാമിക്ക്, வெற்றிலடக்கா സ്വാമിക്ക് வெற்றிலடக்கா സ്വാമിക്ക്, அவிலும் மலரும் സ്വാമിക്ക് அவிலும் மலரும் സ്വാമിക്ക്, சுவாமியே അയ്യപ്പോ ஐயப்போ സ്വാമിയെ, சுவாமி சரணம் അയ്യപ്പ ശരണം, ஐயப்ப சரணம் സ്വാമി ശരണം, நெய் அபிஷேகம் സ്വാമിക്ക് சபரிபீடம் அபிஷேகம் ஸ்ரீராம பக்தையான நீலி சபரி வாழ்ந்த ஆசிரமம் என்று நம்பப்படும் சபரிபீடம் நோக்கி
பக்தர்கள் யாத்திரை தொடர்கிறது. ஐயப்போ ஸ்ரீராமனால் சாப விமோசனம் பெற்ற சபரி வாழும் இப்புண்ணிய பூமியில் தேங்காய் உடைத்தும் கற்பூர ஹாரத்தி செய்தும் தங்கள் புனித யாத்திரையினை தொடர்கிறார்கள் பக்தர்கள். சரங்குத்தியால் பூமி. சபரி பீடத்திலிருந்து பயணம் தொடரும் பக்தர்கள் கரங்களில் சரங்களை ஏந்தி வந்து இங்கே வைக்கின்றனர். சபரிமலையில் யோக நிஷ்டையுடன் சங்கமமாகிய ஜோதிஸ்வரூபன் ஐயப்பன் தனது சரக்கூடங்களை துறந்த ஆள் தரை என்பதனால் சரங்குத்தியால் தரையில் இச்சடங்கு நடைபெறுகிறது. உடல் சுத்தியும் உள்ள சுத்தியும் பயபக்தியும் கொண்டு காடு மேடுகளை தாண்டி வரும் பக்தர்கள் புண்ணிய பிரகாசமான ஐயப்பன் கோயிலை தூரத்திலிருந்து காணும்பொழுது நெஞ்சுருகி நெக்குருகி பக்தி பரவசத்தில் ஆழ்கின்றனர். எங்கெங்கு காணினும் பக்தர் கூட்டம். அதனோடே எண்ணிலடங்கா பக்தர்களின் நாபிக் கபடத்திலிருந்து மலைகளின் எதிரொலியோடு எழும்பி வரும் சரணகோஷங்கள். இருமுடி கட்டோடுதான் பொன்னாலான 18 படிகளில் ஏறிச் செல்ல வேண்டும். 18 படிகளில் ஏறுவதற்கு முன்பாக அதற்கு கீழே பலத்த சரணகோஷங்களுடன் தேங்காய்களை உடைக்கின்றனர். சகல பாவங்களையும் சர்வேஸ்வரனது திருப்படிகளில் தேங்காய் உடைப்பதன் மூலம் விடுத்து அந்த நீரினால் ஆத்ம சுத்தம் அடையும் ஓர் மகத்தான புண்ணிய பரிமாணம் இது. ஐயப்ப பகவானின் 18 புராணங்களின் அடிப்படையில் 18 மலைகள் கொண்ட ஸ்ரீ சாஸ்தாவின் பூங்காவனத்தினை மனதிற்கொண்டு புண்ணிய திருப்படிகளாக 18 படிகள் தத்துவம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது ஐதீகம். ஐம்புலன் அடக்கத்தைச் சொல்ல முதல் 5 படிகளில் கொலை, காமம், குரோதம், மோகம், மதம், மாச்சரியம், அகங்காரம் எனும் 8 தீய குணங்களை விட்டொழிய 6 முதல் 13 படிகளையும் சத்வம், ரஜசம், தாமசம் ஆகிய 3 குணங்களை விட்டொழிய 14, 15, 16 வரை உள்ள படிகளாகவும் ஞான வித்தைகளை எண்ணி 17, 18 படிகளும் அமைந்துள்ளன. பகவானின் திருவுளப்படி சபரிமலை சென்றடையும் சுவாமிமார்கள் சபரிமலையில் வீற்றிருக்கும் ஆனந்த சித்தன் ஐயனையப்ப சுவாமியினை பொன்னார் மேனியனை கண் குளிரக் கண்டு ஒரு முறை தரிசிப்பதற்காக அத்திருநடைக்கு அடிபெயருகின்றனர். கலியுக வரதனாகிய ஸ்ரீ சுவாமி ஐயப்பனின் புண்ணிய நடை இது. இங்கே பல காலமாக ஆவலுடன் காத்திருந்த பக்த கோடிகளின் மனதை திருப்திப்படுத்தும் திவ்ய தரிசனம், பரமாத்மாவின் புண்ணிய தரிசனம். இம்மையில் செய்த பாவங்களினால் ஏற்பட்ட சாபங்களை அகற்றும் சபரி கிரீச தரிசனம். ஆதியும் அந்தமும் ஐயப்பன், பக்தியும் முக்தியும் ஐயப்பன். சபரிமலை சன்னிதானத்தில் மாளிகைப்புறத்தில் நடத்தப்படும் பரத பறைக்கொட்டு என்பது விசேஷமாக சொல்லப்படக்கூடிய ஒன்று. சனீஸ்வரராகிய சாஸ்தா சந்நிதியில் பிறந்த நாளையும் பெயரையும் சொல்லி சனி தோஷத்தை நீக்கி விரோதிகளின் எதிர்ப்பை அடக்கி ஐஸ்வர்யத்தை பொழிகிறது என்று பிரார்த்தனை பாஷைகளில் பாடல்களாக வர்ணித்து பரதப்பறை என்னும் தோல் வாத்தியத்தில் தாளமிட்டு பாடும் பாட்டுத்தான் இந்த பரதப்பறை கொட்டு. துரிதங்கள் தீரணம் தீராதையுள்ள மதா வியாதிகளும் தீர்த்தொழிக்கணமே நூறும்போல். திருப்பார்கடல் கடைந்த பிறகு சனிதோஷம் பீடித்த மகாவிஷ்ணுவிற்கு பரமசிவனும் பார்வதியும் மாற்றுரு பூண்டு இங்கு வந்து பரதப்பறை கொட்டி பாடி சனிதோஷம் நீக்கியதாக நம்பப்படுகிறது. இந்த ஐதீகத்தின் ஆதாரப்படிதான் இன்றும் மாளிகைப்புறத்தில் பறைக்கொட்டி பாட்டு நடத்தப்படுகிறது.
சபரிமலை சன்னிதானத்திலும் பம்பையிலும் காலை மாலை இரு வேளையும் நடக்கின்ற அன்னதானம் பல இன்னல்களை தாங்கி மலையேறி வரும் பக்தர்களுக்கு ஓர் அறுசுவை விருந்து, ஆறுதல் மருந்து. கடந்த 5 ஆண்டுகளாக அன்னதானம் செய்து வரும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவினை பக்தர்களுக்கு வழங்குகிறது. மண்டல மகரவிளக்கு சமயத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த அன்னதானத்தில் பங்கேற்கின்றனர். பக்தர்களின் எல்லையில்லா உதவியால் தான் அன்னதானம் சீர்பெற நடைபெறுகிறது.